சாய்ராம். நான் போரூர் சமிதியிலிருந்து வருகின்றேன். என்னுடைய பெயர் சாதித்ரி. நான் போரூர் சமிதியிலிருந்து வருகிறேன். என் பெயர் சுந்தராம்பாள். எஸ் பிரேமாவதி, போரூர் சமிதி மூலமா மெய்யூர் வில்லேஜ்ல இருந்து வரேன். வி சரண்யா, போரூர் சமிதியிலிருந்து மெய்யூர் வில்லேஜ்ல இருந்து வருகிறேன். பத்தி யாத்திரைக்கு ஆன்மீக அன்பர்கள் என்னை அழைத்து வந்தார்கள். இங்கு வந்து சுவாமியினுடைய திருப்பீடத்தை தொட்டு வணங்கும் பொழுது உள்ளுணர்வு புலகிதமானது. அப்பொழுதே சுவாமியை நான் உள்ளுற உணர்ந்தேன். பிறகு மியூசியத்தில் சென்று அந்த டிவி காட்சி பார்க்கும் பொழுது சுவாமி வாயிலிருந்து லிங்கத்தை எடுத்தார். அந்த எடுத்தவுடன் என் உள் உணர்வுகள் அப்படியே சுவாமியோடு ஐக்கியமானது போல இருந்தது. அங்கேயே ஒரு நிமிடம் நின்று விட்டேன். பிறகு அந்த டிவி ஷோ ஒன்று காட்டினார்கள். அதை பார்த்த பிறகு இங்கேயே தங்கிவிடலாமா என்ற உள்ளுணர்வு தான் எனக்கு ஏற்பட்டது. 3 முறை என்னுடைய உடம்பு வந்து புலகிதம் அடைந்தது. இதுதான் முதல் முறையா நான் பத்தி யாத்திரையில பத்திக்கு வந்திருக்கிறது. இங்க வந்து 1 வீக்கா ஸ்டே பண்ணி இங்கே எல்லா பூஜையும் எல்லா இதுவும் பார்த்துட்டு இருக்கேன். பத்தி யாத்திரை வந்ததுல காலையில ஓங்காரத்திலேருந்து சுப்ரபாத சேவையிலேருந்து நாம சங்கீர்த்தனம்ல எல்லாம் பார்த்தேன். அந்த ஓங்காரம் கேட்கும் போது உள்ள இருந்த போது அப்படியே வேற உலகத்துல இருக்க மாதிரி என்ன மை மறந்து இருந்தேன். இன்னொரு தடவை போய் அதை பார்க்கணும், இது பண்ணணும் அப்படின்னு தோன்ற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கு சைத்தன்ய ஜோதி போய் பார்த்தேன். அது இன்னும் நல்லா அற்புதமா இருந்தது. எனக்கு பார்க்க சுவாமியோட இது எல்லாத்தையும் பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் புல்லரிச்சு போயிடுச்சு. இப்படியும் இந்த கலியுகத்துல ஒருத்தவங்க பிறந்து இருந்திருக்காங்கன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாவும் அதிசயமாவும் இருந்தது. நான் இதான் முதல் முறையா வரேன் பத்திரியாட்டுக்கு. எங்க வில்லேஜ்ல வந்துட்டு சாய்ராம் பக்தர்கள் வந்து ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிட்டாங்க. ஆனா என்னால வரவே முடியாம இருந்துச்சு. ஆனா என்னால எப்படி எனக்கு தூணி வந்ததுன்னே தெரியல. முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு தடங்கள் வந்தது. ஆனா என்னை வந்து வர வச்சுட்டாங்க. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லா பூஜையும் பார்த்தேன். நானே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் எங்கேயுமே பார்க்கல. நான் பிறந்து வளர்ந்து இந்த ஏஜ் வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. அவ்வளோ அமைதி, நிதானம், எப்படி சொல்றதுன்னே தெரியல. அவரோட வரலாறு, கதைகள், அவரு குழந்தையில இருந்து எப்படி வந்தாரு எல்லாம் பார்க்க இப்படியும் இருக்காங்களா, நம்ம கேள்விப்படாதது. நான் இங்க வந்தப்புறம் தான் பகவானை பத்தி தெரிஞ்சுது எங்களுக்கு. ஆனா வரலன்னா கண்டிப்பா எங்களால தெரிஞ்சுக்கவே முடியாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி சொல்றதுன்னே தெரியல. ஆனா வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்க வரேன். நானும் அதே மாதிரிதான் வரேன். லாஸ்ட் டைம் வரைக்கும் நான் வரலன்னு தான் சொன்னேன். அதுக்கப்புறமா தான் எப்படி வந்தேன்னு எனக்கு தெரியல. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, ஓ இதுதான் பவர் ஆஃப் சாய்ராம் அப்படின்னு தெரிஞ்சது. வந்தேன், எல்லாத்தையும் பஜனை அது எல்லாமே பார்த்தோம். அப்புறம் மியூசியம் போனோம். மியூசியம் போகும்போது ஒரு இமேஜ் இருந்தது. இமேஜ் வந்து நான் இப்படி நடக்கும்போது அது கூடவே பாக்குற மாதிரி இருந்தது சாய்ராம். அப்பதான் தெரியுது, ஓ நம்ம யாரும் பார்க்கலன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்படி நினைக்க கூடாது, நம்மள பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னு இருந்து அந்த இமேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து. அப்புறமா இப்போ டான்ஸ் எல்லாம் பார்த்தோம். டான்ஸ் டிராமா அவ்வளவு அழகா இருந்துச்சு. ஏன் முடிஞ்சது அந்த மாதிரி தோணுச்சு. இன்னும் நான் வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டேன். இங்கிருந்து எடுத்துக்கிட்டு போறது முதல் வந்து அடக்கம் எல்லாருக்கும், 2வது வந்து ஒழுக்கம், 3வது பணிவு, 4வது அமைதி, 5வது ஆன்மீகம். சுவாமியினுடைய சமிதியோட கலந்து பெரிய சமிதியில உள்ள
பெரியோர்கள், முதியோர்கள், அனுபவஸ்தர்கள் அவர்களுடன் உரையாடி இந்த செய்தியை இன்னும் நம்ம மெய்யூர் அன்பர்களைப் போல இருக்கின்ற எங்களுடைய சமித்தியினுடைய ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை எந்த விதமான மத வேற்றுமையோ ஏற்றத்தாழ்வுகளை பார்க்காமல் எல்லோரிடமும் சமமாக சாயிராம் என்ற ஒரே வார்த்தையில் எங்களை அப்படியே ஈர்த்து அரவணைத்து ஒன்று சேர்த்து இந்த புட்டபர்த்தியினுடைய புண்ணிய பூமிக்கு கொண்டு வந்து சுவாமியோடு எங்களை ஐக்கியமாக்கி இருக்கிறார்கள். அதுபோல எங்களால் முடிந்த அளவு மக்களை, குழந்தைகளை, இந்த வருகின்ற இளைய தலைமுறைகளை இந்த சுவாமியினுடைய கருணை அவர்களுக்கு புரிய வைத்து இங்கே அவர்களை கொண்டு வந்து அவர்கள் சுவாமியினுடைய கட்டளைகளையும் அனுகிரகங்களையும் ஏற்று அவர்களுடைய ஜெனரேஷனை, அவர்களுடைய தலைமுறைகளை அவர்கள் பயிற்றுவிக்க வேண்டுமாறு ஒரு சின்ன சின்ன உதவிகள் செய்வதற்கு பகவானுடைய அருள் கருணை எங்களுக்கு வேண்டும். அவருடைய திருநாமத்தை சொல்லி 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 எல்லோரிடமும் எங்களால் முடிந்தவரை மக்களுக்கு உபதேசம் என்று சொல்லுவதில்லை, அவருடைய கருணையை எடுத்து கூறி அவர்களை நம் பக்கம் இழுத்து பகவானோடு ஐக்கியப்படுத்துவதற்கு ஒரு சிறு எறும்பு என்று சொல்லலாம், சிறு துரும்பாக நாங்கள் உதவி செய்வோம். பத்திக்கு நான் வெளியில போய் மத்தவங்களுக்கு தெரியப்படுத்துறேன்னா இங்க உள்ள அமைதி, பாடல்கள்லாம் பாடும்போது ஒரு ஒற்றுமையா பாடுறது, அந்த ஓங்காரம் கேட்கறது, அதுக்கப்புறம் அந்த வேதம் பாராயணம் பண்ற போது அப்படியே கோயில்ல இருக்கிற மாதிரியே இருக்கு. அதெல்லாம் வரைகின்ற தலைமுறை சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த பாலவிகாஸ் மூலயமா சொல்லி கொடுக்குறாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்களை அதுல போய் சேர சொல்லி நான் வெளியில உள்ளவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு தெரிஞ்சவங்க மட்டும் எங்க ஃப்ரெண்ட்ஸ் சைடு மூலம் எல்லா குழந்தைங்களையும் போய் சேர சொல்லி நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சின்ன குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்கும் போது அந்த குழந்தைங்க வளர்றப்பயே அதெல்லாம் கத்துக்கிட்டாங்கன்னா ஃபியூச்சர்ல அவங்க எந்த பெரிய லெவலுக்கு போனாலும் அந்த அமைதி, ஒழுக்கம், ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், பழகணும், இதெல்லாம் வரும். ஒரு பெரிய உத்தியோகத்துக்கு போனா கூட அவங்க மதிக்காம இருக்க மாட்டாங்க. இந்த அமைதி இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா சின்ன குழந்தையில இருந்து சொல்லி கொடுக்கும் போது பெரிய குழந்தைய பெரிய வேலையில இருந்தா கூட அவங்க சின்னவங்களை கூட மதிப்பாங்க. அந்த மதிக்கிறது, அமைதி, மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது, இதெல்லாம் இங்க நான் கத்துக்கிட்டேன். சாய்ராம். எங்க வில்லேஜ்ல ஆல்ரெடி பாலவிகாஸ் கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அந்த கிளாஸ்ல அட்டன் பண்ணுவேன். நம்ம பகவானை பத்தி கதைகள் சொல்லுவாங்க, ஸ்லோகங்கள் சொல்லுவாங்க, வேதங்கள் சொல்லுவாங்க. பசங்களும் கூட சேர்த்து எல்லாமே கத்துட்டு இருக்காங்க. ஆனா நிறைய பசங்க இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேங்குது. ஆனா நாங்க எவ்வளவோ அழகா சொல்லி எடுத்து கொடுத்து இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் நம்ம வில்லேஜ்ல இருக்க குழந்தைங்கலாம் இன்னும் இம்ப்ரெஸ் பண்ணி இதுல கலந்துட்டா ஒழுக்கம், நிதானம், பொறுமை எல்லாமே கத்துக்கலாம். அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஆனா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறமா குழந்தைங்க எவ்வளவு நிதானமா இருக்காங்க. நான் பார்த்த இந்த சுட்டித்தனெல்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. எங்க கூட வந்திருக்காங்க, 10 பசங்க வந்திருக்காங்க, குவைட்டா இருக்காங்க. ஆனா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க வாழ்த்தனை பண்ணிட்டு. ஆனா அவங்களும் இதுல ஃபேவர் ஆனாங்கன்னா இன்னும் ரொம்ப குவைட்னஸ் சொல்லுவாங்க. அவங்க இன்னும் நிறைய பேர் கிட்ட சொல்லுவாங்க. இவங்களோட அந்த வில்லேஜ் ஃபுல்லாவே அந்த நிதானம், பொறுமை, அமைதியோட எப்படி சொல்றது, பகவானோட அருள் எல்லாருக்குமே கிடைக்கும். இன்னும் ஃபியூச்சர்ல இன்னும் நல்லா வருவாங்க. அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களோட பேரண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அனுப்பும்போது கொஞ்சம் யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது அவங்களும் என்ன நடக்குதுன்றதுல வீட்டுல சொல்லணும்னு சொல்லியிருக்கோம். வீட்லயும் போய் சொல்லுங்க, ஸ்லோகமோ ஸ்டோரியோ ரைட் பண்றதோ எல்லாமே எடுத்து போய் காட்டுங்க. நாங்க அவங்க இம்ப்ரெஸ் பண்ணி அனுப்புறதுனால அவங்க எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க. பேரண்ட்ஸுங்களும் என்ன நடக்குதுன்னு நின்று பாக்குறாங்க. இப்ப எங்க கூட அவங்க பேரண்ட்ஸுங்களும் வந்திருக்காங்க. இன்னும் அவங்க எல்லாருமே கலந்து பேசி நம்ம எடுத்து சொல்றது அவசியமே கிடையாது. நம்ம அதை புரிதல் அவங்களுக்கு தெரிஞ்சிட்டாலே அந்த புரிதல் மூலியமா எல்லாமே சமமாயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் இங்க இருந்து என்ன ஒரு இது கத்துக்கிட்டேன்னா, மொபைல் இல்லாம இருக்கணும்னு கத்துக்கிட்டேன். இந்த ஜெனரேஷன்ல சின்ன குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் நைட்டு மார்னிங் ஏஞ்சதுல இருந்து முடிய வரைக்கும் மொபைலே தான் முடிக்கிறோம். இங்க தான் மொபைல் இல்லாம இருக்கேன். அது ஒரு நல்ல இதுவா இருக்கு. மொபைல் இல்லாமையும் இவ்வளவு சந்தோஷமா இருக்கலாமா அப்படின்னு இங்க நல்லா கத்துக்கிட்டேன். ஜெய் சாய்ராம்.